ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2025ல் செமஸ்டர் 1ல் என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இயரில் எல்லாருமே சேம் சப்ஜெக்ட் தான் படிப்போம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே சப்ஜெக்ட் தான். 2 செமஸ்டருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து உங்களுக்கு சப்ஜெக்ட்டும் வரும். செம் 1ல் தான் 7 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அப்ளைடு கால்குலஸ், இதுதான் M1 சொல்லுவாங்க. இந்த செமஸ்டரில் டஃப்பான லாங்குவேஜில் இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. இந்த செமஸ்டர்லன்னு கிடையாது, நார்மலாகவே M1 அண்ட் M3 வந்து இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலேயே டஃப்பான லாங்குவேஜ் தான், அதாவது டஃப்பான சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ், அதாவது பேப்பர் 1. இதில் 2 பேப்பர் இருக்குது, இங்கிலீஷ் 1 அண்டு 2ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் செமஸ்டரில் நம்ம இங்கிலீஷ் 1 படிப்போம். சப்ஜெக்ட் இஸ் ஒன்லி ஃபார் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்கள் கெரியரில் நீங்கள் க்ரோத் ஆகிறதுக்கும் இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ், இது நம்ம சங்க இலக்கியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கும் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங்கில் வந்துச்சு. ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் ஆட் ஆகிருக்கு. டிஃபிகல்ட்டான இருக்காது, இது ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக் இன்ஜினியரிங். எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளியன்சன்ஸ், அது போக மற்ற அனதர் எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட பேசிக் அவுட்லெட்டை பற்றி தான் அந்த சப்ஜெக்டில் படிப்போம். சப்ஜெக்ட்டு அந்தளவு டிஃபிகல்ட்டினா கிடையாது, பட் 1-2 சம் மட்டும் வரும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபிசிக்ஸ். ஃபஸ்ட் இயரில் ஃபிசிக்ஸ் 1 ஃபிசிக்ஸ் 2ன்னு சொல்லி 2 செமஸ்டரில் பிரித்து வைப்பாங்க. சேம் அஸ் கெமிஸ்ட்ரி ஆல்சோ. ஃபிசிக்ஸ் எப்படின்னா நம்ம ஸ்கூலில் படித்ததோட கொஞ்சம் அப்கிரேடேஷன் மாடலில் இருக்கும். இந்த சப்ஜெக்டில் என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா இருக்கும். அதை நம்ம டெரைவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கிளாஸை மிஸ் பண்ணாமல் இருந்தால் போதும், நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டு கெமிஸ்ட்ரி. இந்த சப்ஜெக்டில் லேபில் நல்லா ஸ்கோர் பண்ணாலே போதும், நமக்கு டைரெக்டாக மார்க் பூஸ்ட் ஆயிரும். இதில் நிறையா மெட்டீரியல்ஸு இதை பற்றி தான் நம்ம நிறையா படிப்போம். லேபில் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம லேபில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரியை ரெடி பண்ணாமல் இந்த கெமிஸ்ட்ரி மேலே ஃபோக்கஸ் பண்ணாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். கடைசியாக வந்தவர் தான் நம்ம விநாயக், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். சப்ஜெக்டில் நோ தியரி, ஒன்லி டிராயிங் மட்டும்தான். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி கிடையாது, ஈஸி தான். ஆனால் என்ன, ஒரு 2-3 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாமல் 4வது கிளாஸில் போய் உட்காந்திங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் உட்காருங்க. நம்ம வீட்டில் ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாட்டி இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஈஸியாக தான் தெரியும், ஆனால் செமஸ்டரில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது, ஃபெயில் ஆயிடுவோம். மொத்தமே ஒரு 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஈச் கொஸ்டினுக்காக 20 மார்க்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் மஸ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், இப்போ தான் பாஸ் அவுட் ஆனேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டே டு டே வீடியோ கண்டென்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதுவும் இல்லாமல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் நம்ம வீடியோ போடுவோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கும் நம்ம வீடியோ போடுவோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.